எலக்ட்ரிகன் வந்துட்டான். சாவுட. சாவி எடுத்து கிளம்பு. அவன் ஃபர்ஸ்ட் கீழே விழுந்துக்கிட்டான். அடப்பாவி இதே மொட்டை சாவியை கொடுத்துருப்படுறா. மொட்டை நன்றி. அந்த கண்ணை எடுத்துட்டு போலாம்ல. ஐயோ கிராணி வந்துட்டு கிராணி இப்பதான் சொல்லுது. ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல் கிட் கார்ட்டூன் தமிழ். வாங்க கிராணி சாப்டர் 2 தான் விளையாட போகிறோம். ஹலோ கைஸ், வாங்க நம்ம கிராணி 2 தான் விளையாட போகிறோம். சாப்டர் 2. இன்னைக்கு யாரையும் நம்மளை கொல்ல போகிறாங்கன்னு தெரியல. நம்மளுக்கு ஈஸியாக கரெக்டாக இருக்கும். நம்ம டே 1க்கு வந்துட்டோம். இதுக்குள்ளே யார் இருக்கான்னு தெரியல. ஆஹா, வீட்டையே தலைக்கில கட்டுறாங்க. ஒரு தூக்கம். ஏண்டா இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்க வேண்டியது தானே? ஏன் ஏந்திரிச்சிட்டா? சரி வாங்க தூங்குவோம். என்ன கட்டில போயிட்டான். ஆரம்பமே தூங்க பொட்டி இருக்குது. இந்த பொட்டி நல்ல பெருசா இருக்கு. கோபார் கேட்கணும். அதுக்கு நான் எங்க போவேன்? கீழே போறீங்களா ஒரு ரூட் இருக்கு, இங்க போய் பார்க்கலாம். ஜாலியா இருக்கு. இந்த கப்பல் போட் இருக்கு. நம்ம போட்ல எஸ்கேப் ஆகி ஓடிட வேண்டியதான். இங்க ஒண்ணுமே இல்லை, இன்ஜினே காணும். இன்ஜின் இல்லாத போட்ல எப்படா தப்பிக்கிறது? கிராண்டா வந்துட போறான்டா. என்ன முன்னாடி போகும் பின்னாடி போற மாதிரி இருக்கு. ஒண்ணுமே இல்ல, கேசலின் இல்ல, அது இல்ல, இது இல்ல, எதுவுமே இல்ல. எப்படி தவிக்கிறது? யாரோட சத்தமும் கேக்குது. என்னன்னு ரொம்ப தெரியல. போகும், யாருமே இல்லை. ஆனா இங்க பாருங்களேன், சுத்தி முத்தி நிறைய போட்டோஸ் இருக்கு. இது யார் போட்டோ? பக்கல் பயமும் இருக்குது. இது கிராணி போட்டோ. இங்க ஏதாச்சும் இருக்குமோ? உங்கது இருக்குங்க. போலாமா? கிராணி இருந்துனா சொல்லு. பீஸ் இருக்கு. அந்த பீஸ்னா எனக்கு ஹெலிகாப்டர். ஓ எனக்கு புரிஞ்சு போச்சு. கிராணி 2ல ஹெலிகாப்டர் எஸ்கேப் இருக்கு. இன்னைக்கு நம்ம போட் எஸ்கேப் பண்ணணும். அது ஏன் இப்ப என்ன கீழே? அது எனக்கு ஸ்பெல் பண்ணுறே. சரி விடுங்க. இது என்னது? சுவிட்ச் போர்ட் மாதிரி டோர் லாக்னு போட்டிருக்கு. என்னன்னு தெரியல. இது என்னமோ டிராவு தான் இருக்கு தவிர டிராவுல ஒன்றும் இல்லை. ஆஹா, கன் இருக்கு. இது என்னது? இது இன்னைக்கு செத்துச்சுடா. என்ன கண்ணு இது? இந்த கண்ணை வச்சிருந்தா நேரம் கிராணியை சேர்த்தடிச்சிருக்கலாம்ல. இப்ப கிராணி நம்மள அடிச்சு கொன்னுட்டு அது சாவடிக்கணும். கிராணி வேற முத நாள் சர்ப்ரைஸ் கொடுத்துருச்சு गाइस. முத நாள் நம்மள கொன்னுட்டாங்க. ரெண்டாவது நாள் தப்பிச்சிருவோம். யாராவது முத நாள்லயே நம்மள இப்படி ஆக்கி விட்டாங்களே. மறுபடியும் முதல்ல இருந்தா என் மூஞ்ச பார்க்க முடியல. வரவளை விடுங்க, மூஞ்சி தானே பார்க்கணும்ல. அந்த கண்ணு அங்கதான் இருக்குமா? போய் சர்ப்ரைஸ் பண்றாத. திரும்பியும் நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன்? நீயா என்ன போட்டு இப்படி அடிக்க டேப் ஐசியூவா மொட்டா? நான் மட்டும் வந்துட்டு இருக்க. நீ என்னை பிடிச்சி வீட்டுக்கு போய் கொண்டு போயிடுறேன். நம்ம கட்டில மறந்துட்டோம். எங்க ஆளைய காணும். சத்தம் கேட்கல. போயிருப்பான் தான் நாளைக்கீர போயிட்டானா? வாங்க எட்டு பார்க்கலாம். ஏமாட்டா இருந்தனா ஐசியூங்கிறா. இல்ல யாரையும் காணும். சரி போய் தேடி பாரு. அந்த துப்பாக்கி அங்க இருக்கான்னு பாரு. இந்த எடுத்து சுட்டு விட்டுரு. அது நம்மளுக்கு தேவையில்ல. அந்த கீ தான் நம்மளுக்கு தேவை. என்ன அது? ராணி எங்கதான் போயிட்டு இருக்கு? மாடியில இருப்பான கிழமை. கனவு போகணும். கிழவா சர்ப்ரைஸ். இங்க பாருங்க, அந்த கீ இங்கதான் இருக்கு. ஓ இங்கதான் நிக்கிறான். பார்க்காம நிக்கிறான். பார்த்துட்டான். ஐயோ ரூட் இல்ல. ஓடி கீழே இறங்கி ஓடிடு. அண்டர் கிரவுண்ட்ல கிளவி நிக்க ஓடு. வரான் போச்சு. சுக்கு புக்கு ரயில
பறந்து வந்துக்கிட்டு இருக்கிறான். கட்டில் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் மிஸ் கைஸ். கிராணி திரியில வர மாதிரி வேகமாக வந்து நம்மளை அடிக்கல, பொறுமையாக நடந்து வராங்க, அதனால நம்ம தப்பிச்சிட்டோம். வயசான பாட்டி மாறி போயிட்டானோ. பின்னாடி நின்றாலும் பார்க்க மாட்டேங்கிறாங்க, அதனால கொஞ்சம் நம்ம ஈஸியாக தப்பிச்சிட்டோம். கிராணி தேகத்தில் மின்னல் வேகத்தில் வரும் அந்த கேள்வி. வேற எங்கேயாவது போயேன்டா, அதே இடத்துல நிற்காம ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இது என்னது? என்னடா எதுவுமே கிடைக்க மாட்டேங்க. அதான் சொன்னேன், மொட்டை மண்டை மேலே தபாலை வாசிக்கணும்னு. இதனால முடியும் முள்ளு. இதில் மட்டும் பார்த்தோன்னா நம்ம சல்லியான்னு ஒருக்கிட்டீங்களடா, ஒருக்கிட்டீங்களடா அப்படிங்கிற மாதிரி பீஸ். ஐயா ரெண்டு பேருமே மேலதான் இருக்காங்க. வேற ரூமுக்கு போலாம், அந்த சல்லியா ரூமுக்கு போலாம்ல, அங்க போயாவது வர வச்சு அப்படி கொண்டு போலாம்ல. அவ்வளோ கிராணியை கன்ஃபியூஸ் பண்ண முடியாது, அவ்வளோ சீக்கிரமா வரும். பிறந்து இருங்க, அதோட போனவங்க அதோட காடு தருது. அங்க மட்டும் கடவுள் டிராப் வச்சுட்டு போறியா? கை உன் டிராப்ல நானா மாட்டவே மாட்டேன். இப்படி சொல்லிட்டு தான்டா நேரா போய் நீ மாட்டுவ. எதுக்குடா இந்த ரூமுக்கு வர? வேற எங்கேயாவது போடா, இங்கே நின்றுக்கிட்டு இருந்தா கேமே முடிஞ்சிடும் நம்மளுக்கு. டிராப்ல போய் நேரா காலை விட போடா. வழக்கம் போல காலை வச்சு மாட்டுவல்ல, மாட்டு. கிளவி பாரு, அந்த சைடு நிற்கிதாண்டு. சரி மேலே போ, எங்கேயாவது போ. கிளவி இருக்கான்னு பாரு இந்த ரூம்ல. கிளவி ஆஹா, மேலே என் கீழே அண்டர் கிரவுண்ட் ஆப் போட்டு வச்சுட்டாங்க. யாராவது குறுக்க ஊற்றி நடந்து போயிட்டு இருக்கா? குறுக்க இந்த கவுசிக்கு வந்தாங்க. நம்ம ஏய் வண்டியில் போவோம், வண்டியில் ஏற்றிட்டு போயிட வேண்டியதான். ஆஹா, ஏற்றியாச்சு, வாங்க கிளம்பும். டே கிளவா, 3வது நாள் வந்துட்டுண்டா, இன்னைக்காவது என்னை விட்டு போயிடா. இவ்வளோ சுலாவாக பார்த்தா நம்மளை கொண்டு போகிறாங்களே, நம்ம இப்போதைக்கு தப்பிக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து அடி வாங்கி சாக போகிறோம் 3வது நாளும். வாங்க வெற்றிகரமாக போய் மழையா செலாயிடுவோம். நம்ம என்னைக்கு தப்பிச்சிருக்கோம், இன்றைக்கி தப்பிக்க. இது எங்கே என்ன இருக்கு, எது எடுக்கிறதுனே தெரியலையே. இது எது போய் எடு, அப்படியே நின்று சுற்றிக்கிட்டே இருக்கே தவிர ஒன்றும் எடுக்க மாட்டேறியே. முள்ளு முள்ளா இருக்கு கைஸ். டிராப்பு தான் இது திறந்து பாப்பா, இதே தானே இருக்கு. அதில் டிராப்ல போட போறியா? டிராப் மூடுறதுக்கு அதே ஐயாங்காதரா கிளவா, எனக்குனே வரியாடா. இது என்னத்துக்கு? இது வந்து எதுக்கும் எனக்கும் தெரியாது. கிராண்ட்பாக்கு ஒரு புரிச்சலாம். கடைசி வரைக்கும் எதுவுமே தெரியாது. ஆனால் விளாண்டுக்கிட்டு இருப்ப கேமை. சும்மா சுற்றி வந்துட்டு அவுட் ஆகிடுவா. 5 நாள் மறுகாசால் ஆக்கி விட்ருவாங்க. அதானே? கரெக்டு. இதுதானே கேம் முடிக்கிறத விட்டு நீனா. அவன் வரும்போதே போய் நுழைஞ்சா வந்து பார்த்து அடிக்க மாட்டானா? நீ கடைசி வரையும் ஜெயிக்க போறதுலன்னு தெரிஞ்சு போச்சு. ஆஹா, முடிச்சுட்டான்பா. நீ தானே முட்டி வேலையை வந்து கிளவா, நீ எப்படி குஞ்சு போத்த? ஆமா, நீ கடைசி வரையும் ஜெயிக்க மாட்டேன். இந்த ரூமுக்குள்ளேயே சுத்திட்டு போயிடுவேன், வேற எதுக்கும் போக மாட்டேன். போய் எதையாவது எடுத்து எப்படியாவது தோற அந்த போட்டை எடுத்து ரெடி பண்ணி கிளம்பு. இப்படியே நின்றுக்கிட்டு இருந்தேன்னா என்னைக்கு டே 4 வந்துட்டு அடுத்து டே 5 வந்துடும். ஓ, நல்ல விஷயம் தான், நம்ம சாகிறது கன்ஃபார்ம். கவலைப்படாதீங்க, நான் தான் இந்த மனத்தை காப்பாற்றுவேன். நீ காப்பாத்திட்டாலும் சீக்கிரம் போ. முதல்ல நீ தப்பிச்சு உன்னையே காப்பாத்திக்க, அப்புறம் போய் நீ இந்தியா மானத்தை காப்பாற்றலாம். சரி போனா கிராண்ட்பாக்கு பொறி தானே வைக்க போறேன். நாளை நம்ம இதுக்குள்ளே போட்டு திரும்ப எடுத்து திரும்ப போட்டு நேராக இங்கே போய் ஒளிஞ்சு சாத்திட்டு இங்கே போய் அங்கே இருக்கு பட்டனு. அது எங்கே நின்றுன்னா எப்படி? இதுக்கிட்ட நின்றுக்க, அவன் கண்டிப்பாக வரமாட்டான். நீனை வந்து அடிக்க முடியாது. வரும், ஆனால் வராது. வாய்ப்பு இல்லை ராசா, வரமாட்டான் ராசா. கண்டிப்பாக வந்து வரப்போகிறது இல்லை. சவுண்டு கேட்குது, தூங்குற சவுண்டு தானே. அந்த சவுண்டு தான் இருக்கும். வந்துட்டாங்க. எனக்கு தெரியும் நீ கண்டிப்பாக மறுகையா சாலை தான் ஆவான்னு சொல்லிட்டு. நீ எப்படியும் ஜெயிக்க போகிறதில்ல. டே 5க்கு வந்துட்டு இப்பயும் நீ அவுட் ஆகிடு. ஏன்னா நீ ஒன்றுத்தையும் உருப்படியாக செய்ய போகிறதில்ல. கடைசி வரையும் நீ இதுலேயே நின்றுக்கிட்டு
மறுகைய சாலாயிடு. ஓகே. ஆமா, இதுல என்ன பழி வாங்க போகுது? எங்கேயாவது போயிருக்கியா, எதையாவது எடுத்திருக்கியா? இதுவரையும் ஒன்றும் எடுக்கல. போட் எஸ்கேப்புக்கு கேர் அசலின்ல ஏதாவது ஒன்று எடுத்தியா? ஒன்றுமே எடுக்கல. ஆனால் சும்மா அவுட் ஆகிட்டு இருக்க. வெரி குட். இப்படி தான் விளையாடணும். வாங்க விளையாடுவோம். குளோவா வர கிளவிட்டியே அடி வாங்கி சாவரியே. இல்லை வேகமாக வந்துச்சுட்டா சூப்பராக விளையாடுற. இந்த இதுலலாம் போய் பார்த்தா நான் ஏதாவது இருக்காண்டு. அதுக்குள்ளதான் கிராண்டி சர்ப்ரைஸ் பண்ணுது. ஏதோ அந்த ரூம் ஓப்பன் பண்ணும், ஏதோ ஒரு கீ கேட்கணும். சேஃப் கீ கேட்குது. கடைசி வரையும் இதில் ஒன்றும் இருக்க போகிறதில்ல. இது திறந்து பார்க்கறதுக்கு சும்மா இருந்துடலாம். 4 நாள் செத்தாச்சு. இந்த ஒரு நாளில் மட்டுமா ஜெயிச்சு கிளம்பிட போகிறோம். வாங்க பார்ப்போம். இதில் ஏதோ இருக்குது. மேலே வச்சுருக்காங்க, நீ தேடி கண்டுபிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. கிளவி தாய் கிளவி இத்தனை ரூம் வச்சிருக்கியா? சீவி கொண்டாமா? ஓடிடு. வெரி குட். வெற்றிகரமாக 5வது நாள் அடி வாங்கி மொத்தாவிட்டோம். என்ன சர்ப்ரைஸ் கொடுக்க போறாங்களோ பாத்துறலாம். ஆஹா, நம்மளை எப்படி கொல்ல போறாங்க பாருங்க. நம்ம வச்ச ட்ராப்புக்குள்ளேயே நம்மளை வச்சு கொல்ல போறாங்க. வெரி குட். ஒண்ணுமே விளையாட தெரியாது நீனு எதுக்கு? Bye guys,